வின்னர் டின்னர் யூடியூப் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதாவது பழைய சோறு உலகத்திலேயே அதிக ஊட்டச்சத்து நிறைந்த உணவாக கருதப்படுற இந்த பழைய சோறு எப்படி முறையாக செய்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர்த்துக்கு இந்த பழைய சோறு அப்படின்னாவே ஒரு தவறான புரிதல் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, மீதமாகிற சோத்தில் தான் நம்ம இதை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்கள் அறியாமையை தான் குறிக்கும். நம் முன்னோர்கள் எதையுமே கண்மூடித்தனமாகவும் காரணம் இல்லாமையும் எந்த விஷயத்தையும் பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டதுனால தான் அவங்க மிக சுறுசுறுப்பாகவும் நல்ல அறிவு கூர்மையானவர்களாகவும் இருந்திருக்கிறது நம்ம கண்கூட பார்க்க முடியுது. நமது முன்னோர்கள் இந்த பழைய சாப்பாட்டை பூலோக அமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ சிறப்புமிக்க இந்த பழைய சாப்பாட்டை எப்படி முறையாக செய்கிறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நமது முன்னோர்கள் இந்த பழைய சாப்பாடு செய்கிறதுக்கு கைக்குத்தல் அரிசி தான் சிறந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா அதில் தான் ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் தாது உப்புக்களும் முழுமையாக அடங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. நாம் கைக்குத்தல் முறையில் நன்கு பதப்படுத்தப்பட்ட அரிசி ஒரு கப்பு எடுத்துக்குவோம். இதுக்கு சம்பா அரிசி கிடைக்கிறவங்க சம்பா அரிசியும் சேர்த்துக்கலாம், அது இன்னும் நல்ல சிறப்பாக இருக்கும். கைக்குத்தல் அரிசி இல்லாதவங்க இன்றைக்கி நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களில் ஹோம்மேட் அப்படின்ட்டு செஞ்சு விற்கிறாங்க பாக்கெட்டில். அதை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். அவ்வளோ தூரம் தேடி போக வாய்ப்பு இல்லாதவங்க நம்ம வீட்டில் நம்ம அன்றாடம் நம்ம பயன்படுத்துகிற சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசியவே இந்த பழைய சாதம் செய்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுவும் நல்ல சிறப்பாக இருக்கும். நான் கைக்குத்தல் அரிசியை எடுத்துக்கிட்டு அதை நல்லா ஊற வச்சு சாதத்தை நல்லா பதமாக வடித்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம எப்படி இந்த பழைய சாப்பாட்டை முறையாக பதப்படுத்தி வைக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி ஒரு மண் சட்டியை எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம வீட்லேயும் இருக்கும். அப்படி இல்லாதவங்க கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு கடையில் வாங்கிட்டு வந்தாவது இதை முறையாக பயன்படுத்தலாம். இந்த மண் சட்டியில் தான் நம்ம உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை அளிக்கக்கூடிய உணவை நல்லா பதப்படுத்தி வைக்க முடியுங்க. அது இல்லாமல் இந்த மண் சட்டியில் இருக்கிற உணவு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை இந்த மண் சட்டியை உபயோகித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதுக்குன்னு ஒரு தனி இடத்த நீங்கள் ஒதுக்கி வச்சுருவீங்க. நல்ல ஆரோக்கியமாகவும் நீங்கள் இருப்பீங்க. மண் சட்டியை நல்லா கழுவி சுத்தப்படுத்திக்கோங்க. அதில் நீங்கள் வடித்து வச்சுருக்கிற சாதத்தை உள்ளே போடுங்க. இந்த மண் சட்டியோட அடிப்பக்கத்தில் இது ஆடாமல் இருக்கிறதுக்காக ரிங்கு மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அதாவது எங்கள் ஊர்லலாம் பிரிமணன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்கள்லேயும் வழக்கமான ஒரு பேர் இருக்கும். வீட்டில் அது இல்லாதவங்க கடைகளில் இப்போலாம் சில்வரில் வந்துருச்சு, அதை வாங்கி பயன்படுத்திக்கலாம். நாம் வடித்து வச்ச சாப்பாட்டை எல்லாத்தையும் இந்த மண் சட்டிக்குள்ளே போட்டு வச்சிடறோம். அப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற குளிர்ந்த நீரை அந்த சட்டி அந்த சாதம் முழுகிற வரைக்கும் நாம் அந்த நீரை நம்ம ஊற்றி வைக்கிறோம். பச்சை தண்ணி, சாதாரண பச்சை தண்ணியை நாம் அந்த சட்டிக்குள்ளே ஊற்றி வைக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த சாதத்துக்கு நம்ம பச்சை தண்ணியை மட்டும்தான் ஊற்றி பதப்படுத்தி வைக்கணும். உங்களோட 7வது அறிவை பயன்படுத்தி நீங்கள் சுடுதண்ணி ஊற்றினா தான் உணவுப் பொருள் கெட்டு போகாமல் இருக்கணும்னு நினச்சிக்க சுடுதண்ணி ஊற்றிடாதீங்க. கண்டிப்பாக அந்த சாதம் கெட்டு போயிடும். குளிர்ந்த நீரை அந்த சாதம் முழுகிற வரைக்கும் நீங்கள் இந்த சட்டியில் ஊற்றி வச்சுட்டு மேல் மூடி கொஞ்சம் காற்று இடைவெளி இருக்கிற மாதிரியான ஒரு நல்ல மூடியை தேர்ந்தெடுத்து நீங்கள் அதில் மூடி வைக்கலாம். அப்போ தான் நொதித்தல் சிறப்பாக நடக்கும். அப்போ தான் பழைய சாதம் உங்களுக்கு கெட்டு போகாமல் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு உணவு பண்டமாக நமக்கு மாறுங்க. அப்போ தான் பல நல்ல பாக்டீரியாக்கள் இந்த உணவுப் பொருட்களில் நிறைஞ்சிருக்குங்க. முந்தைய நாள் இரவே இந்த சாதத்தை நம்ம பதப்படுத்தி வச்சிட்டோம். மறுநாள் காலையில் நாம் அந்த சட்டியை நம்ம திறந்து பார்க்குறோம். அப்போ மிக அற்புதமான நொதித்தல் நடந்து நல்ல பாக்டீரியாக்களோட வினையோட இந்த சாதம் பதப்படுத்தி வச்சுருக்குங்க. இதை நாம் இப்போ நம்ம எப்படி முறையாக பயன்படுத்துறது, இது காலை உணவுக்கு தாங்க மிக சிறந்ததுன்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ அற்புதமான எனர்ஜியை அதாவது நாள் முழுக்க நம்ம சுறுசுறுப்பாக இயங்கிறதுக்கும் நல்ல ஒரு
ஆற்றலோடையும் இருக்கிறதுக்கு இந்த காலை உணவு பழைய சாப்பாடு வந்து மிகவும் உதவிகரமாக இருக்குதுங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன மண் சட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான சாதத்தை மட்டும் அதில் போட்டுக்கோங்க. நீங்கள் அந்த நொதித்தல் நடந்த தண்ணியை வந்து நீர்த்த தண்ணி அப்படிம்பாங்க, அதாவது கிராமத்தில் வந்து நீஸ் தண்ணி அப்படிம்பாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. புளிப்பு அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வேண்டாம், கொஞ்சம் அதை வந்து நம்ம டைல்யூட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் பச்சை தண்ணி நீங்கள் கலந்து அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எது வந்து பிடிக்குமோ, வெங்காயமோ அல்லது நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த வந்து நொறுக்கு தீனியாக இருந்தாலும் நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கலாம். வடகம், மிச்சர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எல்லாமே அற்புதமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் தயிர் இருந்து இதில் கொஞ்சம் சேர்த்தி கரைச்சிக்கிட்டிங்கன்னா அது தாங்க உண்மையிலையுமே தேவாமிர்தம். நிறைய பேர் வீட்டில் இதை இன்னமும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இதோட அருமையை வந்து சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நீங்கள் அவங்கக்கிட்ட இதை கேட்டிங்கன்னாவே அவங்களே சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ தான் வந்து இந்த பழைய சாப்பாட்டை வந்து நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறவங்க எல்லாரும் ஒரு முறை இதை பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக இதை வாழ்நாள் முழுசும் நீங்கள் வந்து இதை கடைபிடிச்சிக்கிட்டே இருப்பீங்க. அவ்வளோ வந்து நம்ம மேனியை அழகாகவும் நம்ம உடலை வந்து சுறுசுறுப்பாகவும் இயங்க வைக்கிறதுக்கு இந்த பழைய சாப்பாடு வந்து மிக வந்து முக்கிய காரணமாக இருக்குதுங்க. நான் இன்னொரு உண்மையை உங்ககிட்ட சொல்ல போகிறேங்க. இந்த பழைய சாதம் தாங்க உங்களை எப்போவுமே இளமையாக வச்சுக்கும். அதாவது நம்ம அந்த காலத்து பெரியவங்கள்லாம் பார்த்து கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, தாத்தா உங்களுக்கு ஒரு 70 வருஷம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லைடா பேராண்டி எனக்கு வந்து 103 ஆகுதுரா, 106 ஆகுதுரா அப்படின்னு சும்மா அசால்ட்டாக சொல்லிட்டு நடந்து போவாங்க. உண்மையாகவே இதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம பழைய சாப்பாட்டை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக பயன்படுத்துங்க. இது கூடவே முடிஞ்சால் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற சின்ன வெங்காயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த வெங்காயத்தில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நம்ம குடல் உறுப்புகளை வந்து வளப்படுத்துதுங்க. நம்ம ஜீரண உறுப்புகளை வந்து இது வளப்படுத்தி நம்ம செரிமானத்தன்மையை வந்து தூண்டுதுங்க. தொப்பை இருக்கிறவங்க, அப்புறம் அடிவயிறு கொழுப்பு இருக்கிறவங்க இந்த சின்ன வெங்காயத்தை ஒரு மாதம் பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு இன்றைக்கே நம்ம பழைய சாதம் செஞ்சு சாப்பிட்ணும்டா அப்படின்னு ஒரு ஆசை வந்திருக்கும்ல. கண்டிப்பாக செய்யுங்க, சாப்பிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாரெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஆரோக்கியத்தில் அதிகமான அக்கறை இருக்கிறவங்க இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நண்பர்களே, இதுவரைக்கும் நம்ம பழைய சாதம் எப்படி நம்ம பதப்படுத்தி வச்சு அதை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் இந்த பழைய சாதத்தில் என்ன நன்மைகள் இருக்குது, அதில் என்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முறையாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். நன்றி நண்பர்களே. வின்னர் டின்னர் யூடியூப் சேனலோடு இணைந்தே இருங்கள்.